ஒரு ஸ்டேஜில் அவங்களால அந்த இதை எடுத்து நடத்த முடியல, அந்த பத்திரிகையும் அந்த ஒளிபரப்பு நிலையத்தையும் எடுத்து நடத்த முடியல. அந்த இடத்துல அண்ணன் பிரபாகரன் அவர்கள் விசாரித்தாராம், என்ன காரணம், அவங்களுக்கு ஃபண்டிங் பிரச்சனை இருக்கு, பினான்சியலா அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல, அதனால நடத்த முடியல. அப்படி இருக்கக்கூடாது, அவதூறு பேசுறது அவனுடைய உரிமை, அவன் பேசிட்டு போட்டும், அவனுக்கான உதவிகளை செய்து கொடுங்கள் அப்படின்னு சொன்னவர் அண்ணன் பிரபாகரன். நேற்று எனக்கு தம்பி சொன்னார். எனக்கு அதை கேட்டப்போ சங்கடமா போச்சு. அப்ப அவர் சொல்றாரு, அவரை மனசுக்குள்ள வச்சிருக்கிற நீ உன்னை ஆபாச தாக்குதல் பண்ணா நீ பதிலுக்கு அவனை திரும்பி திட்டாத, ஆபாசமாக திட்டாதக்கா, நீ மேதகுவோட தங்கச்சி இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கு அது கண் கலங்கி போச்சு. கேட்டவன் அவன் ஈழத்தம்பி, அதுதான் அன்பு. அப்ப அவன் கேட்டவனே எனக்கு மனசுக்குள்ள வலிச்சிருச்சு இல்ல. இந்த அன்புங்கிறது இப்படிதான்டா இருக்கணும். இந்த அன்பு தான் உங்க நாட்டுக்கு நீங்க கொடுக்கறது. அது இல்லாம பொழுது விடிஞ்சு பொழுது போனா வன்மத்தை கக்கிக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளை தாக்கிக்கிட்டு இன்னும் ஒருத்தன் நிர்மூலம் பண்ணிட்டான் இன ரீதியா அப்படின்னா அவனை நீ தாக்கு. உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கு. உன் இனத்தை அழிச்சதுக்காக ஒருத்தன் கோடாரிக்காம நின்னான்னா அவனை நீ பேசுறதுக்கு அவ்வளவு தகுதியும் உனக்கு இருக்கு, நீ பேசு. சம்பந்தமே இல்லாதவங்களெல்லாம் நீ பேசிட்டு திரியிற, வன்மத்தை கக்கிட்டு திரியிற, ஆபாச தாக்கல் தெரிகிற, சாகுராக்கியலாம். திரும்பி திரும்பி அதான் சொல்றேன், உண்மையிலேயே நீங்க எல்லாம் வெளியில குரல் ஆம்பளை குரலா வச்சுக்கிட்டு உள்ள பொம்பளைகளா இருக்கீங்களா, இல்ல பொம்பளை குரல் வச்சுட்டு ஆம்பளைகளா இருக்கீங்களான்னு தெரியல. நான் ஒரிஜினல் பெண்மணி. இங்க வர்ற தமிழ்நாட்டுக்குள்ள நீ சொல்ற, நீ சொல்லக்கூடியதெல்லாம் இந்த வாடி போடி, இந்த அடிக்கிற மாதிரி பதிவு போடுறது, கிராக்கின்னு போடுறது, நம்பூதிரி தேவடியான்னு இதையெல்லாம் இங்க நீ சொல்லிட்ட அப்படின்னு சொன்னா நான் உனக்கு சரண்டர் ஆகிறேன். நான் கொய்யால என் பேர்ல என்னெல்லாம் இன்னைக்கு இருக்கோ அத்தனையும் நீ எடுத்துட்டு போயிடுறேன் உன் நாட்டுக்கு சொல்லிட்டு நீ எடுத்துட்டு போயிடுற. அதுதான் உனக்கு நான் கொடுக்குற ஓப்பன் சேலஞ்சு. அது வரைக்கும் மூடின்னு உட்காரு. ஏன்னா அது வரைக்கும் உன்னை நீனே பொண்டுக சீலின்னு ஒத்துக்கிற. சரிதானா? இந்த ரெக்கார்டிங்கை எடுத்து போட்டுட்டு நாளைக்கு சுய இன்பம் அடையணும் நீங்க எல்லாம், உங்க குடிகார குரூப் எல்லாம். ரெக்கார்டிங் ஆயிடுச்சா? அப்படியே அந்த ரெக்கார்டிங்கை போட்டு நீ ஒரு 3 ஐடிக்கு டேக் பண்ணோன்னா அவங்க நாளைக்கு காலையில என் தலையை சிரச்சேதம் பண்ணிடுவாங்க மயிர்களை. நானும் பேசக்கூடாதுன்னு அப்படியே நகர்ந்து போக போக என்னன்னா அப்படியே இதுங்களுக்கு அப்படியே அப்படியே நம்மளை பார்த்து இவங்க பயந்து ஓடுறாங்க. யாரு பயந்து ஓடுறாங்க? அவன் இங்க நின்றுக்கிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு உங்களுக்கு முகம் தெரியாத பெரிய பெரிய ஆளெல்லாம் இங்க இருக்கிறான். நீங்க என்னமா மீம்ஸ் போட்டுக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவன் யாருன்னே தெரியாம. முதல்ல சோத்தை தின்னுங்க, சோத்துல உப்பு போட்டு தின்னுங்க, கொஞ்சம் கூட தின்னுங்க. ஏன்னா ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதெல்லாம் தின்னீங்கன்னா ஒரு ரோஷம் வரும், சிந்திக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். நம்ம கூட பயணிக்கிற சகோதரிகள் எல்லாம் பேசக்கூடாது, சகோதரனை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதை கூட எங்களையாவது விடுங்க. உங்க மண்ணிலேயே பிறந்து உங்களுக்காகவே இருக்கக்கூடிய அந்த வழிகளை எல்லாம் சொல்லக்கூடியவங்க தேவைக்கு அவங்க அந்த ஷெல்ஸ் எல்லாம் போட்டுற போது அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் கேட்ட என் வந்தேரியான எனக்கு மனசுக்குள்ள ரத்தம் வடியுதுடா. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்கள நீங்க அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, என்ன பிறவி நீங்க எல்லாம் எனக்கு புரியவே இல்லை. உன் அக்கா தங்கச்சியவே உன்னால எப்படி இப்படி இழிவா பேச முடியும்? அப்ப நீ வேற யாரோ தானே, நீ தமிழன் இல்லை தானே. இந்த தமிழருக்குன்னு ஒரு பண்பு இருக்குல்ல, அது உன்கிட்ட இல்ல. இப்ப நீ எப்படி சொல்லிக்கிற நான் தமிழன்? தமிழ் இனத்தில் பிறப்பதாலேயோ இல்ல இந்த தமிழ் மண்ணில் பிறக்கிறதா அப்படிலாம் கிடையாது. அவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியை எவன் வளர்த்துக்கிறானோ அவன் மட்டும்தான் ஒரிஜினல் தமிழன். அவ்வளவு பேசுறீங்க உங்களுடைய கட்சி தலைவரை. நாம் தமிழர் கட்சி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா நான் எங்கேயாவது சீமான் அபியூஸ் பண்ணி பதிவு நீங்க பாத்திருக்கீங்களா? நிறைய முரண்பட்ட கருத்துகள் எனக்கு உண்டு சீமானிடத்தில். ஒரு இடத்துலயுமே நான் அபியூஸ்